ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் யானோட அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே பற்றி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் அந்த பாக்ஸஸ் எல்லாத்தையுமே அந்த தீ எரிஞ்சிட்ருக்கா. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தமாக போட்டுறானுங்க. யான்னாலும் இதை பார்க்கவே முடியலை. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அந்த தீயை நோக்கி தான் ஓடி வந்துட்டுருக்கானா. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சிடுறாங்க. ஹீரோட்ட வந்து சொல்லிட்டுருக்காங்க, ராஜா வந்து சொல்லியிருக்காரு என் பையனை மன்னிச்சு விடுறாதா, அவனை எதுவுமே நீங்கள் பண்ணிடாதீங்கன்னு. அவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் நின்றுட்டுருக்கான், எதுவுமே சொல்லலை. யான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுட்டுருக்கானா. அழுகக்கூடாதுப்பா, உங்கள் அப்பாவை நீ நம்புறதானா, உங்கள் அப்பா இந்த மாதிரி விஷயங்களை பண்ணியிருப்பாரா, இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் எதுக்கு நீ கவலைப்படுற, உங்கள் அப்பாக்காக நீ தான் எல்லாத்தையுமே ரிவெஞ்ச் எடுக்கணும், நீ தைரியமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவனை பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சைட் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவங்க அந்த தீ எரிஞ்சிட்ருக்குல்ல அதை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. யானும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோ மோஷனில் கீழே விழுந்துட்டு இருக்கான். இந்தம்மா பார்த்தீங்கன்னா அந்த அக்னி குண்டத்தில் போயிட்டு மண்டையை அப்படியே முட்டி முட்டி கீழேயே விழுந்துருது. செத்து போயிடுச்சா என்னன்றது கூட தெரில. யானுக்கு இதெல்லாம் பார்க்கவே முடியல. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே தட்டு தடுமாறி வந்துட்டு இருக்கான். அம்மா அப்பாவும் இறந்து போயிட்டாங்க, அண்ணாவும் போயிட்டாரு, இப்போ நீங்களும் என்னை தனியாக விட்டு போயிட்டீங்களா, ஏமா இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுட்டுருக்கான். அந்த அம்மா இன்னும் சாகலை போல், லைட்டாக கண் முழிச்சு பார்க்குது. இப்போ தானே சொன்னேன் நீ அழுகக்கூடாதுப்பா, நீ உயிரோடு இருக்கணும், நீ பண்ணி முடிக்கக்கூடிய வேலைகள் இன்னுமே அதிகமாக இருக்கு, உனக்காக நம் நாட்டு மக்கள் எல்லாருமே காத்துட்ருக்காங்க, நீ போகணும், அவங்க எல்லாத்தையுமே நல்லபடியாக பார்த்துக்கறணும், நம்மளோட பேரை நீ தானப்பா அங்கே போய் காப்பாற்றணும், அதனாலேயே நீ உயிரோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை மூடுது. யானுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த நேரம் இந்த சோல்ஜர்ஸ் வேறு சும்மா இருக்க மாட்டானுங்க, அவனுங்க வேறு ஈட்டியை வச்சு நம்ம யானை கொலை பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்காங்க. அந்த நேரம் ராஜாவோட ஆர்டர் அப்படின்ற மாதிரி ஒன்று வருது. இந்த பிரச்சனைக்கும் யானுக்கும் சம்மந்தமே கிடையாது. யான் வந்து சின்ன வயசுலேருந்தே எங்கள் சிட்டியில் வளர்ந்தனால அவனுக்கு டெத் பெனாலிட்டி கிடையாது, ஆனால் அவன் வந்து ஜெயிலில் தான் இருக்கணும். அப்படி யானுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கா. அவங்க அம்மா பார்த்துட்டு அம்மா அப்படின்ற மாதிரி கத்துறான். அந்த வானத்துக்கே அது பொறுக்கலை. பயங்கரமாக மேகமூட்டம்லாம் கூடி இடியெல்லாம் இடிச்சு கம்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா தானாகவே அந்த தூண் எல்லாமே எரிஞ்சிட்ருக்கு. அந்த குண்டத்துக்கு மேலே விழுந்து அதில் இருக்கிற பாக்ஸஸ் எல்லாமே அப்படியே கீழே விழுந்து இருக்கு. எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு. ஹீரோலாம் ஆடி போய் பார்க்குறான், என்னடா நடக்குது அப்படின்னு. யானை பார்க்கும்போது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பாவம் அவன் வானத்தையே பார்த்து அப்படியே கத்திட்டே கீழே விழுந்துடுறான். இந்த சைடு பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கா, என்னை மன்னிச்சிரியான், என்னால் உனக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ண முடியலை அப்படின்னு. இந்த சைடு ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கா. அசிஸ்டன்ட் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, நீங்கள் உங்களை ப்ளேம் பண்ணிக்காதீங்க, நடந்த விஷயத்துக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது, உங்களால் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்துட்டீங்க, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை, நடந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே மோசமானது, இதுக்கு நான் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா வெய்ஸு அப்புறம் அவங்க அப்பா 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மினிஸ்டர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, இன்னைக்கு யானை வந்துட்டு ராஜா தப்பிக்க விட்டாரு, ஆனால் அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, ஸோ அவனை ஜெயிலே வச்சு போட்டு தள்ளிடுங்க, அப்போ தான் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படின்னு. வெய்க்கு பார்த்தீங்கன்னா இதில் உடன்பாடே இல்லை, அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் இந்த ஜூ எரும மாடு இருக்கானே, சரிங்கப்பா, இதுக்கான வேலைகளை நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கான். வெய் பார்த்தீங்கன்னா அவனோட ஆள்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான், நேராக ஹீரோட பிளேஸுக்கு போ, ஹீரோவை கண்டுபிடிச்சு யானில் பிரச்சனையில் இருக்கான் அப்படின்ற விஷயங்களை கன்வே பண்ண அப்படின்னு. அவனும் ஓகே அப்படின்ற மாதிரி அங்கேருந்து போயிட்டுருக்கான். இதுக்கப்புறம் வில்லனை காட்டுறாங்க. இவனை மீட் பண்ணுறதுக்கு அவனோட அடியாள் வந்திருக்கான். என்ன பாஸ் இப்படி ஆயிடுச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, யான் வந்து உயிரோடு இருக்கானே. ஆமாம் உயிரோட தான் இருக்கான், ஆனால் நான் அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா என் ஜோலியை முடிச்சு விட்ருவானுங்க, அதனால் நம்ம என்ன பண்ணணும், நான் ஒரு லெட்டர் மட்டும் எழுதி கொடுக்குறேன்டா, நீ போய் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடு அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அந்த யூகிக்கு தான் அந்த லெட்டர் எல்லாமே எழுதி அமுச்சு விட்ருக்கான். அந்த லெட்டருமே அவங்க கைக்கு கிடச்சிருது. இப்போ நம்ம என்ன பண்ணுறது, யானை போட்டு தள்ளலாமா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பிளானை போட்டுட்ருக்காங்க. ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா யானை கொலை பண்ணுறதுக்கு தான் நிறைய பேர் தயாராகிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோ கிட்ட அவனோட அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி வெய்யோட ஃபேமிலியிலேருந்து ஒருத்தவன் வந்தான், யானை கொலை பண்ணுறதுக்கு அவங்க அங்கிள் வந்து பிளான் எல்லாம் போடுறாங்களாமா அப்படின்னு. இது எதிர்பார்த்தது தானே, நம்ம கண்டிப்பாக பிரின்ஸை சேவ் பண்ணணும், என்னோட குதிரையை எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறான்.
இந்த சைடை பிரின்சஸாக காட்டுறாங்க. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே அழுதுகிட்டே தூங்கி இருந்திருக்கும். இப்போ தான் கண்ணை முழிச்சு பார்க்குது. அப்போது ஒரு லேடி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஹீரோ உங்களை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான் அப்படி. இவளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவத்தோட தான் உட்காந்துட்டு இருக்கா. நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? நான் யானை பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன். அடடா, யானை பற்றி பேச வந்திருக்கீங்களா? அதான் அந்த தண்டனை மேடையிலேயே பார்த்தோம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு. இவனும் ஒரு மாதிரி பார்க்குறான். நீயும் நானும் தான் யானுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸு. உன்னால் ஏதாவது பண்ண முடிஞ்சிச்சா? பிரின்சஸ்னாலேயே பண்ண முடியல, என்னால் என்ன பண்ணிட முடியும்? ஆனால் நீ தானே அவனை ஷூட் பண்ண அவன் தப்பிச்சு போகும்போது. நீ அதை நம்புறியா? நான் அவனை ஷூட் பண்ணியிருந்திருப்பேனா? இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் எனக்கு ஒன்றை நம்பலான்னு தோணுது அப்படின்னு இவங்க 2 பேரும் ஏதோ பேசிக்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்றது தெரியலை. அதே சமயம் நம்ம யானை காட்டுறாங்க. இவனோட நிலமை தான் ரொம்பவே பரிதாபமாக இருக்குது. பாவம் அப்படியே படுத்திருக்கு. ஹீரோயின் தான் அவனை ஃபுல்லாகவே டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறா. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கான். இவளுக்கு பார்த்தீங்கன்னா சந்தேகமாகவே இருக்குது இவனை பார்க்கும்போது. அம்மா நீ யார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் வந்து யானோட ஒரு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு. இவ அப்படியே பார்க்குறா, எது ஃப்ரெண்டா? பிரின்ஸ் நல்லா தானே இருக்காங்க, ஏதாவது வேணுமா? அவருக்கு ரொம்பவே அடிபட்டிருக்கு, அதனால மெடிசன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே இந்தாங்க, அவருக்காக கொஞ்சம் கஞ்சியெல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், அதை கொடுங்க, நான் மெடிசன்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கான். அவனோட ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ரத்தக்கரெல்லாம் இருக்குது. இவளுக்கு அதை பார்த்தோன்னே சந்தேகமாக இருக்கா. அந்த ஃபுட்டு எல்லாத்தையுமே இவ பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே கொட்டிகிட்டு இருக்கா. அந்த ஜெயிலில் ஒரு எலி இருக்கும் போல். அந்த எலி பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டை வந்து சாப்பிட்டுட்டு அங்கேயே செத்து போயிடுது. அவ்வளோதான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு போனவே ரிட்டன் வந்துட்டு இருக்கான். பாடுறா, நீ ரொம்ப அறிவாளியாக தான் இருக்க அப்படின்னு. உன்னை யார் அமுச்சு விட்டா? உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இங்கே இருக்கிற எல்லாருமே அவங்க 2 பேர்த்தையும் கொலை பண்ணால் தான் ட்ரை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நான் உன்னை கொன்றவா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அம்பெல்லாம் எடுத்து நீட்டிகிட்டு இருக்கான். இவன் அப்படியே பார்க்குறா, இவனை நம்ம பேசிகிட்டு இருக்காதான் ஏமாற்றணும் அப்படின்னு. உன்னோட இந்த ஸ்டைல் எல்லாத்தையுமே பார்க்கும்போது நீ அண்டர் கிரவுண்ட்லேருந்து வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போது கண்டிப்பாக உனக்கு அந்த விண்ட் அப்புறம் அந்த க்ளவுடை பற்றி தெரியும் தானே அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆகிடுறான். உனக்கு எப்படி அதை பற்றி தெரியும்? எனக்கே தெரியாது அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே கிட்ட வந்துட்டு இருக்கா. என் கையில் ஒன்று இருக்குது பார்க்குறியா அப்படின்னா, கழுத்துலேயே ஒரு பஞ்சு தான். அவ்வளோதான், அவனோட ஜோலி அங்கேயே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா அந்த யூகேவை காட்டுறாங்க. யூகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா, நம்ம அமுச்சு விட்ட ஆள் வந்து செத்து போயிட்டான் அப்படின்னு. ஸோ இவங்க 2 பேர் இருந்தால் அந்த ஆளை அமுச்சு விட்டுருப்பாங்க போல். இந்த சைடு நம்ம ஹீரோவையும் பிரின்சஸையும் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஐடியா சொல்லியிருக்கான், பட் என்ன அப்படின்றது தெரியல. பிரின்சஸ் வந்து கேட்குறா, இது ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும், உங்களோட பெஸ்ட்டை மட்டும் பண்ணுங்கள், மற்றது கடவுள் விட்ட வழி, நம்ம போயிடலான்ட்டு. இங்கிட்ட நம்ம ஹீரோனை காட்டுறேன். யான் வந்து கண் முழிக்காமல் இருக்கிறது இவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. நீ இந்த மாதிரி படுத்திருக்காத, நீ வந்துட்டு கண் முழிக்கணும், நீ பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறையாவே இருக்குது, உன்னை நம்பி நிறைய நாட்டு மக்கள் எல்லாம் அங்கே காத்துட்ருக்காங்க, நீ உயிர் வாழணும், உங்கள் அம்மாவோட வார்த்தையை நீ காப்பாற்றணும் அப்படின்னு. இவ பேச பேச அந்த சைடு யான் பார்த்தீங்கன்னா லைட்டாக கண்ணை திறக்கிறா. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. எனக்கு தெரியும் உனக்கு இது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் இந்த நேரத்தில் தான் நீ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். கண்டிப்பாக எல்லாத்தையுமே நான் ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி யான் சொல்லிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா லின்ஷியை காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட டீமோட பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு எப்படியாவது நம்ம பிரின்ஸை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு நிறைய பிளான் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஜெயிலுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கானுங்க. இவங்க கெட்ட நேரமாக என்னன்றது தெரில. யூகி இருக்காங்கல்ல, அவங்க டீம் பார்த்தீங்கன்னா நம்ம யானை கொலை பண்ணுறதுக்காக ஜெயிலுக்கு தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ 2 பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபைட் நடந்துகிட்ருக்கு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜோ வந்து அவங்களோட ஆட்கள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். இதனால் அந்த 2 டீமுமே அங்கேருந்து எஸ் ஆயிடுறாங்க. போன எபிசோடில் அந்த ஜென்னு பையில நான் ஜூன்னு சொல்லியிருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு குழப்பத்தில் மாற்றி சொல்லிட்டேன், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இவனோட பேர் தான் ஜூ, அவன் வந்து ஜென்னு. இது பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா 3 விரலை கட் பண்ணி விட்டுருப்பாள்ல, அதே மாதிரி நான் இவளோட 3 விரலை கட் பண்ணியே ஆவேன் அப்படின்ற மாதிரி இருக்கான். இவனுக்காக கடுப்பாயிட்டுருக்கு, டே மரியாதை இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு. அது எப்படா போவேன் அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சண்டைக்கு வந்துட்டு இருக்கா. ஸோ பயங்கரமாக ஃபைட் பண்ணுறா. போதும் நிறுத்தேடி, அங்கே பாருடி அப்படின்னு. அங்கே பார்த்தீங்கன்னா யானை பிடிச்சி வச்சுட்டானுங்க. ஸோ இவளுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே படுக்க போட்டு அவளோட விரலை பார்த்தீங்கன்னா அப்படியே கட் பண்ண போகிறானுங்க. யான் கத்திட்டு இருக்கான், டே அவளை விடுறா, அவளுக்கு பதிலாக என்னோட விரலை நீ கட் பண்ணிக்க அப்படின்னு. பாரா இந்த காதல் ஜோடி, ஐயோ என்னோட இதயத்தை டச் பண்ணிடுச்சு. ஆனாலும் நீ என்னோட ஃப்ரெண்டாக இருந்திருக்க, என் கையாலும் உன்னோட விரலெல்லாம் கட் பண்ண முடியாது, இந்தா நீயே கட் பண்ண அப்படின்ற மாதிரி கத்தியை தூக்கி போடுறான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கதறா, இல்லை நீ அந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு.
ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா அவனோட சுண்டு விரல்ல அப்படியே கட் பண்ணி விட்டுறான். இவனுங்க பார்த்தீங்கன்னா அந்த வேலை முடிஞ்சிச்சுப்பா, நாங்கள் இங்கேருந்து போகிறோம் அப்படின்னா அங்கேருந்து போயிட்டுருக்கானுங்க. ஸோ ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. அவள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுகுறா. எதுக்கு எதுக்கு இந்த மாதிரி பண்ண? இதுக்கப்புறம் உன்னால் அந்த வாளையே தூக்க முடியாது, அம்பெல்லாம் விடவே முடியாதுல்ல, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு. இது ஜஸ்ட்டு விரல் மட்டும்தானே, உனக்காக என் உயிரை கொடுக்க சொன்னால் கூட நான் கொடுப்பேன், அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு. அவ்வளோதான். இவ பார்த்தீங்கன்னா யானை ஹக் பண்ணி அழுகவே ஸ்டார்ட் பண்ணிடுறா. அவனுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கப்புறமா ஹீரோவை காட்டுறாங்க. இவன் இப்போ தான் ஜெயிலுக்கு வரான். நிறைய ஆட்கள்லாம் செத்து போய் கிடக்கானுங்க. ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு அவன் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு உள்ளே வந்துட்டுருக்கான். இப்போ அந்த ஜெயிலர்கிட்ட கேட்குறான், என்ன விஷயம், என்ன ஆச்சு அப்படின்னு. ஸோ அவரும் நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஜூ வந்தார், விரலை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே வந்துட்டு இருக்கான். ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு இருந்திருப்பா போல். அப்படியே திரும்பி பார்க்குறான். ஹீரோக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரில. நீ எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் உயிரோட தான் இருக்கேன், சாகலை அப்படின்ற மாதிரி யான் சொல். இதுக்கப்புறம் ஏதோ கேட்க வரான் ஹீரோ. ஒரு நிமிஷம், நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. அன்னைக்கு இந்த சிட்டிலேருந்து தப்பிச்சு போகும்போது லாஸ்ட் மினிட்ல யாரோ ஒருத்தவங்க ஷூட் பண்ணாங்களே, அது நீயா அப்படின்னு. இவனும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ராஜா உங்ககிட்ட தான் ஆர்டர் கொடுத்து எல்லா எவிடன்ஸுமே கலெக்ட் பண்ண சொன்னாங்களா, நாங்கள் இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணுறோம் அப்படின்றத. இவனும் ஆமான்றான். எங்கள் அப்பாவை கொலை பண்ண சொல்லி ராஜா ஆர்டர் போட்ட விஷயங்கள் உனக்கு தெரியுமா? இவனும் ஆமான்றான். அவ்வளோதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிரு. ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், எல்லாமே ராஜாவோட ஆர்டரை தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஓ, ராஜாவோட ஆர்டரை ஃபாலோ பண்ணியா? ராஜாவை கேட்டு தான் 10 வருஷமாக என் கூட ஃப்ரெண்டாக இருந்தியா? என் லைஃப்பில் ஒன்றை மாதிரி ஒரு ஃப்ரெண்டை என் கூட வச்சுருந்தேன்னு நினைக்கும் போதே எனக்கு அவ்வளோ கேவலமாக அசிங்கமாக இருக்குது. இதுக்கப்புறம் நீ என்னை பார்க்கவே பார்க்காத அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எமோஷ்னலாக அழுதுகிட்டே சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே விறுவிறுன்னு வெளியே வந்துட்டுருக்கான். இந்த ஜெயிலர்கிட்ட ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, யாருக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அதை எல்லாத்தையுமே பண்ணிடுங்க, அந்த பொண்ணுக்குமே பண்ணுங்கள், நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு. நேற்று நைட்டு ஜெயிலுக்கு முன்னாடி 2 டீம் வந்து சண்டை போட்டாங்கல்ல, அந்த விஷயங்களில் நம்ம யுவான் பார்த்தீங்கன்னா ராஜா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா சொல்கிற, 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா? ஆமாப்பா, 2 டீம் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. யானை கொலை பண்ணுறதுக்கு நிறையவே ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. சரி, அந்த ஜெயிலுக்கு நீனே இன்சார்ஜாக இருந்து பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே நைட்டு போல் காட்டுறாங்க. நிறைய ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஜெயிலை நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே அம்பு விட்டு யாரோ ஒருத்தவங்க சாகடிக்கிறாங்க. வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோ தான். யானையும் ஹீரோயினையும் எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். ஆனால் இவன் பண்ணுற விஷயங்கள் எதையுமே வெளியே சொல்ல மாட்டான். இதனாலேயே நம்ம ஹீரோயினும் யானும் பார்த்தீங்கன்னா இவனை தப்பாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த சைடு யான் பார்த்தீங்கன்னா கண்ணை முழிச்சு பார்க்குறான். ஹீரோயின் ரொம்பவே சோர்வாக படுத்துட்டு இருக்கா. ஸோ அப்படியே அவனோட கன்னத்தில் பார்த்தீங்கன்னா அவன் கை வைக்க போகிறான்னா இவன் முழிச்சிடுறா. என்னாச்சு, உனக்கு தண்ணி தவிக்குதா அப்படின்னு தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கா. அவனும் குடிக்கிறான். நீ ரொம்ப நாளாக சாப்பிடல, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சாப்பாடு எல்லாமே வந்து அந்த ஜெயிலர்கிட்ட கேட்டுட்ருக்கான். இதை கொண்டு வரேன், ஹீரோ உங்கள் 2 பேத்தையும் நல்லபடியாக பார்த்துக்க சொன்னாங்க அப்படின்னு. அவனு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான். இவளும் அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறான், இந்தா சாப்பிடு அப்படின்னு. அவன் சாப்பிடாம நீ கொஞ்சம் சாப்பிடாச்சு அப்படின்னு கொஞ்சமாக எடுத்து ஊட்டி விட்டுட்ருக்கான். அவளுமே சாப்பிட்றா. நம்ம 2 பேரும் இங்கே இருந்துருவோம் அப்படின்ற மாதிரி மட்டும் நினைக்காத, கண்டிப்பாக உன்னை நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போவேன், அது என்னால் முடியும் அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறா. நீ வந்து பிரின்ஸு, அதனால தான் உங்ககிட்ட நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தேன், உன்கிட்ட பேசுகிறேன். இப்போ உங்ககிட்ட எதுவுமே இல்லை, உங்ககிட்ட நான் பேச மாட்டேன், உன்னை நான் மதிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி மட்டும் நினைக்காத. நான் உன் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினச்சதுக்கு காரணம் நீயா இருப்ப, நீ ரொம்ப நேர்மையான ஒரு பையன், அதனால் மட்டும்தான்ட்டு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இதாக இருக்குது. ஓகே, நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் நம்ம கூட ஒருத்தி இருக்கா. அப்படியே ஜெயிலுக்கு வெளியே கட்டுறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செத்து போய் கிடக்காங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக நின்று வர எல்லாத்தையுமே சாகடிச்சுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அந்த ராஜசபையில் பார்த்தீங்கன்னா ஒரு பூகம்பமே வெடிச்சிட்டு இருக்கு. இப்போ யானோட கண்ட்ரி பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கு. அதை வழி நடத்துறதுக்கு எந்த ஒரு பிரின்ஸுமே இல்லை. இப்போ யாராவது ஒரு ஆளை அந்த இடத்துல போடணும் அப்படின்னா அந்த பர்சன் வந்து ராஜாவுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கக்கூடாது, ராஜா சொல்கிற விஷயங்களை மட்டும்தான் கேட்கணும். அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்துட்டு இவங்க ஃபேமிலியில் யார் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்க.
இந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே ரொம்ப வில்லத்தனமாக தானே இருப்பானுங்க. இவனுங்களுக்கு மட்டும் அந்த யானோட சிட்டி போயிடுச்சு அப்படின்னா இவனுங்க சிட்டியவும் அந்த யான் சிட்டியவும் ஒன்று திரட்டி ராஜாவுக்கே ஆப்போசிட்டாக போர் தொடுத்து வந்து அவங்களே ராஜாவாக வாய்ப்பு இருக்குது. ஸோ ராஜா வந்து இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து எவனையுமே தூக்கி அந்த யானோட சிட்டியில் போட மாட்டார். இவருக்குமே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் புலம்பிகிட்டு இருக்காரு. இந்த விஷயங்கள் இப்படி தான் நடக்கும், இந்த மாதிரி தான் எண்டு வரும் அப்படின்றத ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அசிஸ்டண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஸோ அந்த யான் சிட்டியை பார்த்துக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு வந்து நம்ம யான் மட்டும்தான். அவன் உயிரோடு இருந்து அவன் போய் அங்கே ஆட்சி பண்ணாதான் ராஜாக்கு எந்த ஒரு சிக்கலுமே வராது. அதனால தான் நான் பிரின்சஸ் கிட்ட ஒரு ஐடியாவை சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. ஸோ பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா ராஜாவோட ஆர்டர் எல்லாத்தையுமே ஒருத்தவர் கொண்டு போய் டெலிவரி பண்ணுவார்ல, அவரை மீட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து யானோட ஹோம் டவுனில் தான் வளர்ந்தீங்க பிறந்தீங்க. ஸோ அவர் எவ்வளோ ஒரு நல்லவர், அவர் நேர்மையானவர் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவர் யான் சிட்டியில் ஆட்சி பண்ணார் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஸோ இதை பற்றி நீங்கள் தான் ராஜா கிட்ட எடுத்து சொல்லணும் அப்படின்னு பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா வத்தி வச்சிருது. ஸோ அந்த சைடு ராஜா பார்த்தீங்கன்னா அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துட்டுருக்காரு. இந்த நாய்ங்க எல்லாருமே ஹை பொசிஷனில் தான் இருக்குங்க. ஆனாலும் இதுங்களுக்கு அந்த யான் சிட்டி மேலே அப்படி என்ன தான் கண்ணு, அதில் என்ன தான் இருக்குது, எதுக்கு என்னோட யான் சிட்டியை எடுத்துக்கணும்னு பார்க்குறானுங்க அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லையா அப்படின்னு புலம்பும்போது இவர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு ஒரு வழி இருக்குது. ராஜாவும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது யான் தான் அப்படின்னு. எது யானா, என்ன பேசிகிட்டு இருக்க, அவங்க குடும்பத்தையும் மொத்தமாக நான் அழிச்சிருக்கேன், அவன் எனக்கு எதிரியாக வரமாட்டானா, பைத்தியமானி அப்படின்னு. இல்லை ராஜா, நீங்கள் தப்பாக நினச்சிட்ருக்கீங்க. யான் வந்து இப்போ ரொம்பவே அடிபட்டு ரொம்ப சீரியஸாக இருக்கான். அதுவும் அவன் ரொம்பவே கரெக்டான முடிவுகளை எடுக்க முடியுமா அப்படின்றது கூட சந்தேகம்தான். அவன் உங்களோட சொல் பேச்சு எல்லாத்தையுமே கேட்பான். அதனால் அவனையே நம்ம அந்த சிட்டிக்கு பிரின்ஸாக போடலாம் அப்படின்னு. ஸோ இந்த ராஜா பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாரு. நீ சொல்கிறதும் கரெக்டு தான், நீ சொல்கிற மாதிரி நடந்தால் நல்லா தான் இருக்கும். உனக்கு பயங்கர மூளைதாயா அப்படின்னு ராஜா பார்த்தீங்கன்னா இந்த பிளானுக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லாமே ஹீரோ போட்ட அந்த பிளான் படி தான் போயிட்டுருக்கு. இந்த விஷயங்களை பிரின்சஸ் கிட்ட அந்த தாத்தா வந்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நான் ராஜா கிட்ட எடுத்து சொல்லிட்டேம்மா, அவரும் வந்து இந்த விஷயங்களுக்கு ஒத்துப்பாருன்னு தான் நினைக்கிறேன், எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு. அந்த பிரின்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அட்லீஸ்ட் நம்ம யானோட உயிரை இந்த மாதிரியாவது காப்பாற்றிட்டோமே அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து நம்ம யானுக்கு ஹெல்ப் பண்ண தான் செய்கிறான். பட் அதை நம்ம யானும் ஹீரோயினும் புரிஞ்சுப்பாங்களா? அவங்க 2 பேரும் நம்ம ஹீரோவை தப்பாக தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த விஷயங்கள் மாறுமா அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் அந்த வில்லனை காட்டுறாங்க. அவனோட அடியாள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, யுவான் வந்து அந்த ஜெயிலோட இன்சார்ஜாக மாறிட்டான், இதுக்கப்புறம் யானை கொலை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. என்னடா சொல்கிற, யார் அந்த ஆர்டரை கொடுத்தா? அந்த ராஜா தானே, அவன் ரொம்பவே க்ரூவலாக இருக்கான்டா, அவனை புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கான். இப்போ நம்ம என்ன பண்ணுறதா? அந்த ஜிஞ்சர் இருக்காளே அவளை தூக்கிட்டு வாட, என் தாத்தாவை கொலை பண்ணால அவளுக்கு இருக்கு அப்படின்னு. ஹீரோனு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்க. யானுமே பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வர ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனோட நெஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு நீடலில் விட்டுறானுங்க. அவ்வளோதான், அவன் அப்படியே விழுந்துடுறான். ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இவளை பார்த்தீங்கன்னா அப்படியே கத்தியை வச்சு லாக் பண்ணி இங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டுருக்காங்களா. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த ஜெயிலர் பார்த்துட்ருக்கான். இந்த விஷயத்த நம்ம எப்படியாவது ஹீரோட்ட பாஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த சைடு பாஸ் பண்ணி விட்டுறான். இந்த சைடு வில்லன் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கான். உண்மை சொல்லு, என்னோட தாத்தாவை நீ தானே கொலை பண்ண, உன்னை அமுச்சு விட்டது ஹீரோ தானே அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா நக்கலாக சிரிக்கிறா. அதை சொன்னால் மட்டும் இப்போ நீ என்ன பண்ணிட போகிற அப்படின்னு. உனக்கு அம்பிட்டு தும்முறா, டே அவளை கொண்டு போடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த நேரம் ஹீரோ உள்ளே வந்துட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கேட்குது. இவன் இதுக்கு இந்த நேரத்தில் வரான் அப்படின்ற மாதிரியே இருக்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கேட்குறான், இவ என்னோட மெய்டு, இவளை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு நீ யார், உனக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா அப்படின்னு. எனக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்தான்னு கேட்குறியா? இவ என்னோட தாத்தாவை கொலை பண்ணியிருக்கா, நான் இவளை இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாதா? அப்படியா, சரி, இந்த கேஸை நான் எடுத்துக்கிறேன், நான் இவளை இன்வெஸ்டிகேட் பண்ணி உனக்கான ரிசல்ட்டை நான் சொல்கிறேன், இவளை தூக்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எல்லாரும் பார்த்தீங்கன்னா கத்தியை நீட்டிகிட்டு இருக்கானுங்க. டே நீ என்ன நினச்சிட்ருக்க? உங்கள் 2 பேத்துக்கு நடுவில் அப்படி என்ன சீக்ரெட் இருக்க? உண்மை சொல்லு, என்ன எவ்வளோ ஹர்ட் பண்ண, உன்னோட மனசு அப்படியே வலிக்குதோ அப்படின்னு ஹீரோனோட கழுத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே கையை வச்சு நெரிச்சிட்டு இருக்கான். பாரு
நல்லா பாரு, நல்லா வலிக்குதா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்படியே விட்டா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இங்கே செத்து போயிடுவா. அவள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கா. அதனால ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு நீடல்ல அவளோட வயித்துல விட்டுறான். ஹீரோயின் அப்படியே திரும்பி ஒரு மாதிரி பார்க்குறா. வாயிலேருந்து ரத்தம்லாம் ஓடுது. இந்த வில்லனுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடுறா. என் பேச்சை கேட்காத மெய்டு சாகுறதே மேலு அப்படின்ற மாதிரி வேற சொல்கிறான். ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல. அப்படியே கண்ணை மூடிடுறா. அதான் அவள் செத்து போயிட்டாளே, என் கையாலே நான் சாகடிச்சிட்டேன் உங்கள் தாத்தாவை கொலை பண்ணதுக்கு. இப்போ உனக்கு சாட்டிஸ்ஃபைடாக தானே இருக்கு. இப்போ நான் அவளோட பாடி எடுத்துகிட்டு போகலாம்ல அப்படின்னு. அட நில்லுப்பா, அவ செத்து போயிட்டா அப்படின்றத நாங்க செக் பண்ண வேணாமா அப்படின்னு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா செக் பண்றாரு. இந்த பொண்ணு உண்மையுமே செத்து போயிட்டா அப்படின்னு. என்னோட சர்வெண்ட்டை என்னோட கையால நானே கொலை பண்ணிட்டேன், இப்போ உனக்கு போதுமா அப்படின்னு அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். ஸோ அவளோட பாடியை ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்போது அந்த ராஜாவோட ஆர்டர் எல்லாத்தையுமே டெலிவரி பண்ணுவார். அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காரு. ராஜா உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடட்டுமா? இல்லை இல்லை, ராஜா ஏதோ முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னார், டிலே பண்ணாதீங்க, அவர் ரொம்ப கோவப்படுவார் அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு முன்னாடி தான் உட்காந்துட்ருக்கான். அவர் எதையும் எழுதிட்டு இருக்காரு. இவனோட மண்டைக்குள்ள ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கு. அப்படியே அந்த மணல் கடிகாரத்தை பார்த்துட்டே இருக்கு. ஹீரோயின் மேல ஒரு நீடில் வந்து அவன் விட்டுருந்துருப்பான்ல வயிற்றுல. ஆக்சுவலாக அவள் வந்து செத்துருக்க மாட்டா. அந்த நீடில் பார்த்தீங்கன்னா அந்த பிளட்டை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணுமாமா. ஸோ மற்றவங்க செக் பண்ணி பார்க்கும்போது அவள் செத்து போயிட்டா அப்படின்ற மாதிரி தான் தெரியும். பட் கரெக்டாக ஒரு மணி நேரம் இல்லைனா 2 மணி நேரத்தில் அந்த நீடில் எடுத்து கரெக்டான மருந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவள் உயிர் பொழைச்சிருவா. இன்னுமே எனக்கு 1 மணி நேரம் டைம் இருக்கு. இந்த லூசு பையன் என்கிட்ட பேசிட்டான் அப்படின்னா நான் போய் ஜிஞ்சரை காப்பாற்றிடுவேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ராஜா பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு, இன்னைக்கு உன்னை எதுக்காக நான் கூப்பிட்டேன் அப்படின்னா பார்டர்ல இருந்து மெசேஜ்லாம் வந்திருக்கு, ரொம்ப பேர் அட்டாக் பண்ண வராங்களாம், அதனால நீயுமே பார்டரில் போயிட்டு ஒர்க் பண்ணு, உன்னோட லாயலிட்டியை எனக்கு காட். ஐஸ் ஆஃப் காட் வந்து உனக்கு இதுக்கப்புறம் சூட் ஆகாது, அந்த வில்லன் வந்து அதை பார்த்துக்கிறட்டும், நீ பார்டருக்கு போ அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அந்த மணல் கடிகாரத்தை தான் பார்த்துட்டு இருக்கான். இன்னி எனக்கு 3/4 மணி நேரம் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளேயே நான் போய் அவளை காப்பாற்றணும் அப்படின்னு. ராஜா பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்க்குறாரு. என்ன இதுக்கு நீ ஒபே பண்ண மாட்டியா? இல்லை இல்லை, கண்டிப்பாக நான் ஒபே பண்ணுறேன் அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறான். வேகமாக ஜிஞ்சரோட ரூமுக்கு தான் வந்து பார்க்குறான். எங்கே அவ அப்படின்னு. அவ செத்து போயிட்டா, அதனால் சுடுகாடுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. எது சுடுகாடுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு. இவனு பார்த்தீங்கன்னா வேகமாக வந்துட்டுருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, எனக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு ஜிஞ்சர், கண்டிப்பாக வந்து நான் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வந்துட்டுருக்கான். இவன் கெட்ட நேரமாக என்னன்றது தெரில. வழியில் பார்த்தீங்கன்னா அந்த யுகியோட ஆட்கள் எல்லாருமே வந்துடானுங்க. ஸோ ஹீரோக்கும் அந்த யுகிக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை நடந்துகிட்ருக்கு. இவனும் அங்கேருந்து போகலான்னு பார்க்குறான். ஆனால் அந்த யுகே பார்த்தீங்கன்னா விடமாட்டுறான். அந்த விசிறி மாதிரி இருக்குமே அதை எடுத்து அப்படியே விட பார்க்குறான்னா இவன் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே ரிட்டன்லாம் அவனுக்கே திரும்ப அமுச்சு விட்டுட்டு போயிட்டுருக்கான். அதனால அவனோட கழுத்தில் பார்த்தீங்கன்னா கட் ஆயிடுது. ஸோ அப்படியே வாயிலேருந்து ரத்தம்லாம் வந்துட்டுருக்கு. அவன் செத்து போயிட்டானா என்ன அப்படின்றது தெரியல. ஹீரோ பார்த்தீங்கன்னா வேகமாக சுடுகாட்டுக்கு வந்து ஒரு ஆளையும் தேடி பார்க்குறான். அவளை காணவே விட்டா ஹீரோ அழுகவே செஞ்சிருவான் போல. அந்த இடத்துக்கு அவனோட அசிஸ்டண்ட் எல்லாருமே வந்துடுறாங்க. மாஸ்டர் அப்படின்னு. டேய் ஹீரோயின் எங்கடா அவ அப்படின்னு. அந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பொணத்தை எரிச்சிட்டு இருக்கானுங்க. ஒரு வேலை அங்கே இருக்குமோ அப்படின்னு இவங்களும் போயிட்டு விசாரிக்கிறாங்க. ஜெயில் கைதி ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க, ஒரு பொண்ணோட உடம்பு தான் அப்படின்னு. அவ்வளோதான். ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அது எரிஞ்சிட்ருக்கு. டே தண்ணியை ஊற்றி அணைங்கடா அப்படின்னு. தண்ணியெல்லாம் ஊற்றி அணைச்சிட்ருக்காங்க. இவனும் அப்படியே அந்த கட்டையெல்லாம் பரட்டி பார்த்துட்டு இருக்கான். அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு ரிங்கு கொடுத்துருப்பான்ல, அந்த ரிங்கு அதில் இருக்குது. அதை பார்த்தோன்னா அவ்வளோதான். ஹீரோனுக்கு அந்த ரிங்கை கொடுத்த ஞாபகங்கள் எல்லாமே கண்ணு முன்னாடி வந்து போகுது. மனசொடைஞ்சு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தள்ளாடி வந்துட்டுருக்கான். பார்க்கவே கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. அப்போது உண்மைக்குமே ஹீரோயின் செத்து போயிட்டாளா? இதுக்கப்புறம் இந்த கதை எப்படி போகும் தெரியலையே, பார்க்கலாம். இதுக்கப்புறம் யானை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கண்ணை முழிச்சு பார்க்குறான். பக்கத்தில் ஹீரோயினை காணோம். அச்சு எங்கே போனா அப்படின்னு கத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காண்டே, என்னை வெளியே விட, நான் போய் அவளை தேடணும் அப்படின்னு. ஐயோ சார், அப்படிலாம் பண்ணக்கூடாது, நீங்கள் வெளியே போனீங்கன்னா எல்லாத்தையுமே கொண்டுருவானுங்க, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு அந்த ஜெயிலர் சொல்லி பார்க்குறான். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். ஆனாலும் என்ன பண்ண முடியும், இவனால் வெளியெல்லாம் போக முடியாதுல்ல. இவனுக்கும் புரியுது அவள் இறந்து போயிட்டாளோ அப்படின்னு. அவள் கூட இருந்தால் அந்த மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கான் யானை. இந்த சைடு ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா துக்கம் தாங்கவே முடியல. உட்காந்து பயங்கரமாக குடிச்சிட்ருக்கான். ஹீரோயினோட தாட்ஸாகவே தான் வந்துட்டுருக்கு. அந்த நேரம் இந்த வில்லன் பையுள்ள வேற வந்துட்டுருக்கு. என்னப்பா அவள் செத்து போயிட்டாளா, ரொம்ப கஷ்டமாக இருக்கோ? அது மட்டும் இல்லாமல் இந்த ஐஸ் ஆஃப் காடை வேற என்கிட்ட கொடுத்துட்டானுங்க. நாளைக்கு நீ வேற பார்டருக்கு போயிடுவ.
என்ன பண்ணுறது எல்லாம் நேரம் அப்படின்ற மாதிரி வெறுப்பேற்றுனா வாடி வா இன்னைக்கு உனக்கு இருக்கு அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் ஆஃப் காடோட கோருக்கு கூட்டு போயிட்டுருக்கு. ஐஸ் ஆஃப் காட் அப்படின்றது ரொம்பவே பெரிய பருப்பு அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கியா? கிடையாது. இது வந்துட்டு ஒரு நரகம் மாதிரி. இதுக்குள்ளே ஒன்ஸ் நீ வந்துட்ட அப்படின்னா வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உன்னோட வாழ்நாள் ஃபுல்லாக நீ இங்கே தான் இருந்துட்டு இருக்கணும் அப்படின்னு. டேய் பொய் சொல்லாத, என்கிட்ட எதுக்கு இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மேலே கையை வைக்கிறான். ஸோ இவன் அந்த பாக்ஸ் மேலே கையை வைக்கணும், இவன் வந்து கோவப்படணும் அப்படின்றதுக்காக தான் ஹீரோ அதெல்லாம் சொல்லியிருந்திருப்பான் போல். அந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷேக் ஆகுது, வெறும் தீயாக வந்துட்டு இருக்கு. எதிரிகள் யாராவது உள்ளே நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் மேலே தெரியாமல் கை வச்சாங்கன்னா அதுவே வந்து அழிச்சுக்கிறோம் போல், அந்த மாதிரி ஒரு செட்டப்பு போல். ஸோ ஹீரோ பிளான் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஹீரோ முன்னாடி போயிடுறான். டே என்னை கூட்டு போடா அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா புலம்பிகிட்டே வந்துட்டு இருக்கான். ஒரு வழியாக வெளியே எஸ் ஆகி வந்துட்டான். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கும் போகுது. ஏதோ ஐஸ் ஆஃப் காடு தீப்பிடிச்சி எரியுதா, என்னையா சொல்கிற அப்படின்னு. ஆமாம், தெரியாமல் அந்த வில்லன் வந்துட்டு அந்த பட்டனை அமுக்கி விட்டானாமா. ஸோ எல்லாமே கருகி போச்சு அப்படின்னு. நான் நினச்சதை விட ஹீரோ ரொம்பவே பயங்கரமான ஆளாக தான் இருக்கான். இப்போதைக்கு இந்த விஷயங்களை கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னு. ஸோ அவர் அங்கேருந்து போனதுக்கப்புறமா அவன் யோசிச்சு பார்த்துட்ருக்கான். யான் உயிரோடு இருக்கிறது எனக்கு பிரச்சனை தான், ஆனால் அவன் செத்து போயிட்டான் அப்படின்னா இருக்கிற இந்த நோபல் ஃபேமிலிஸ் எல்லாருமே எனக்கு அகைன்ஸ்டாக திரும்பிடுவானுங்க. யானோட சிட்டியை கைப்பற்றி நம்மளையுமே வந்துட்டு எதிர்க்க வருவானுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது, ரெண்டில் எது பெஸ்ட் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம யானை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா பறி கொடுத்த மாதிரி உட்காந்துட்ருக்கான். அந்த இடத்துக்கு ராஜாவோட ஆர்டரை படிக்கிறதுக்காக வந்திருக்கான். நீங்கள் இந்த சிட்டிலே பிறந்து வளர்ந்ததுனால உங்களுக்கும் உங்கள் அப்பா பண்ண விஷயத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. ஆனால் நீங்கள் வந்துட்டு இந்த ஜெயிலை விட்டு ஒரு பிளேஸுக்கு போய் 3 வருஷமாக ஹோம் அரெஸ்ட்டில் இருக்கணும். இந்த தண்டனை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் உங்களோட சிட்டிக்கு போயிட்டு நீங்கள் அங்கே வழிநடத்தலாம், ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு. இவனு பார்த்தீங்கன்னா மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுட்டு அப்படியே வில்லத்தனமாக தான் வந்துட்டு இருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா லென்ஷியும் நம்ம ஹீரோயினும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ எப்படி உயிர் பொழைச்சி வந்தா அப்படின்றது தெரில. யான் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்க்குறான். அம்மாடி நீ உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு. இதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே தான் வந்துட்டு இருக்காங்க. இங்கே தான் 3 வருஷத்துக்கு ஹோம் அரெஸ்ட்டில் இருக்க போகிறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா யானோட கையை பிடிச்சிக்கிறா. நான் இருக்கேன், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு. அவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஹீரோயின் வந்து கிச்சனுக்குள்ளே போய் பார்க்குறா ஏதாவது இருக்கா அப்படின்னு. ஒரு அரிசி இல்லை, ஒரு பருப்பு இல்லை, எதுவுமே இல்லை, எம்டியாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் கேணிலேருந்து இறைச்சிட்ருக்கான். அப்போ லென்ஷி வந்துட்டுருக்கா. நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க, நான் பண்ணுறேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் சுடு தண்ணி வச்சு குடிச்சிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. யான் வந்து கேட்குறான் வெளியே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு. இவளும் சொல்லிட்டு இருக்கான் கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் இருப்பாங்க. லென்ஷி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் உயிரோடு இருக்கிறது இந்த நோபல் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே ஒரு இடைஞ்சல் தான். கண்டிப்பாக அவங்க உங்களை கொல்ல ட்ரை பண்ணுவானுங்க. யார் வந்தாலும் சரி அவங்கள நம்ம கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி யான் வந்து சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்துட்ருக்கா. அப்போ யான் வந்து கேட்குறான், நீ எப்படி அந்த வில்லன் கிட்டேருந்து உயிர் தப்பிச்சு வந்த அப்படின்னு. வில்லன் என்னை கடத்திட்டு போய் என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணான். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஹீரோ முந்திக்கிட்ட நீடெல்லாம் விட்டு என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணான். அதுக்கப்புறம் என்ன லின்ஷி தான் சேவ் பண்ணி காப்பாற்றினாங்க. என் 2 தங்கச்சியுமே அவங்க தான் நல்லபடியாக ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ அப்படி தான் நான் தப்பிச்சு வந்தேன் அப்படின்னு. இவனுக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கான். அப்போ யான் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். நான் இங்கே தூங்குறேன், நீ போய் பெட்டில் படுத்துக்கோ அப்படின்னு. இல்லை நீ வந்து என்ன, நான் பிரின்ஸா, நான் இப்போ செத்து போன பாடி மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கேன். ஸோ நான் பிரின்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நீ போய் தூங்க அப்படின்னு. நம்ம 2 பேருமே நைட்டு வந்து தூங்க முடியாது. ஒரு ஆள் தூங்கணும், ஒரு ஆள் வந்துட்டு பாதுகாக்கணும். நீ போயிட்டு தூங்கு, நான் வந்து காவல் காக்கிறேன் அப்படின்னு. அதனால் யானும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போய் படுத்துக்கிறேன். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் நல்லா தூங்கிடுறா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே அவகிட்ட வந்துட்டு இருக்கும்போது மேடம் கண் முழிச்சு அட்டாக்கெல்லாம் பண்ண வராங்க. யான் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கான். நீ கொஞ்சம் நேரம் தூங்க அப்படின்னு அப்படியே அவளை தூக்கிட்டு போய் படுக்க வச்சுட்ருக்கான். அப்படியே வெளியே தான் உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கான், நம்ம 2 பேரும் கண்டிப்பாக உயிரோட இருக்கணும், கண்டிப்பாக இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதுக்கப்புறம் ஹீரோவை காட்டுறாங்க. அவனோட பிஏ வந்து சொல்லிட்டு இருக்கான், யான் தங்கியிருக்கான்ல அந்த இடத்துக்கு நிறைய அடியாட்கள்லாம் அவனை கொலை பண்ணுறதுக்கு போகிறதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு. என்ன சொல்கிற, அவனுங்க அந்த வீட்டு வாசலை கூட மிதிக்கக்கூடாது, எல்லாத்தையுமே போட்டு தள்ளிற அப்படின்னு. அதே மாதிரி தான் நிறைய ஆட்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கானுங்க. அவங்களுக்கு முன்னாடியே ஹீரோவோட ஆட்கள் எல்லாருமே பதுங்கி இருக்கானுங்க. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா இவங்க அசால்ட்டாக அடிச்சு போட்டுறானுங்க.
மறுநாள் காலையில் யானுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தண்ணி தான் எடுத்து கொடுக்குறா. ஆனால் லின்ஷி பார்த்தீங்கன்னா அதை டெஸ்ட் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஏன்பா நைட்டு தான் நான் எடுத்து வச்சேன் இந்த தண்ணியை, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படி. லின்ஷி பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை எடுத்து அப்படியே விசில் அடிக்கிறா. ஒரு புறா பறந்து வருது. அந்த தண்ணியை குடித்தோன்னா அது செத்து போயிடுது. இவளுக்கே செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. அட கொலகார பாவிங்களா, ஏன்டா அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. இதுக்கப்புறம் நம்ம ஃபுட்டெல்லாம் குக் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஒரு எலிக்கு கொடுத்துட்டு அந்த எலியை நம்ம 2 நாள் வாட்ச் பண்ணணும். அது சாகலை அப்படின்னா நம்ம அந்த ஃபுட்டை சாப்பிட்லாம். 2 நாள் கழித்து நம்ம எப்படி சாப்பிட்றது, சாகிறதுக்கு இது எவ்வளவோ மேல் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா கத்திரிக்கோள் இருக்கும்ல, அதை பார்த்தீங்கன்னா யான் அப்படியே 2ஆக பிரிச்சுட்ருக்கு. இவங்க கிட்ட எந்த ஒரு ஆயுதமே கிடையாதுல்ல, அதனால் இந்த மரக்குச்சி எல்லாத்தையுமே ரொம்ப ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா சீவிட்டுருக்கு. யாராவது வந்தாங்க அப்படின்னா இதை வச்சு அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு அப்படியே நைட்டு போல் காட்டுறாங்க. யான் பார்த்தீங்கன்னா படுத்துருக்கான், ஹீரோயின் உட்காந்துருக்கா. மேலே யாரோ ஓடுற மாதிரி சத்தம் கேட்குது. ரைட்ரா வந்துட்டாங்கடா அப்படின்னு 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்கோளை விட்டு ஒருத்தவனை சாகடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வந்துட்டுருக்கா. பயங்கரமாக 3 பேருமே சண்டை போடுறாங்க. இந்த சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த காட்ஸ் எல்லாருமே உள்ளே வந்துட்டுருக்காங்க. யார் வந்தா, எதுக்கு உங்களை அட்டாக் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த நாயங்க கேட்கவே இல்லை. நீங்கள் இந்த ஆயுதம் எல்லாத்தையுமே வச்சிருக்க கூடாது, இது ராஜாவோட ஆர்டரு, ஸோ எல்லா ஆயுதத்தையுமே எங்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு மனசாட்சி இல்லாமல் அந்த கத்தி கடப்பாரை எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு அந்த பாடியவும் தூக்கிட்டு போயிட்டுருக்கானுங்க. மறுநாள் காலையில் ஜென்னும் அந்த வில்லனும் பார்த்தீங்கன்னா யான் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. யானும் கேட்குறான் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு. அதாவது ஏதாவது வெப்பன்ஸ் உங்ககிட்ட இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். எதை செக் பண்ணுறதுக்கு வந்திருக்கீங்களா? ஆல்ரெடி செக் பண்ணி தானே உள்ளே விட்டுருப்பாங்க, திரும்ப என்ன செக் பண்ணுறீங்க? என்ன, நான் 10 தடவை கூட செக் பண்ணுவேன். நீங்கள் கைதியாக தானே இருக்கீங்க, இவ்வளோலாம் வாய் பேசக்கூடாது. டே போங்கடா, போய் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. இவங்களும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பாத்திரம் பண்டம் எல்லாத்தையுமே கீழே தூக்கி போட்டுட்டு செக் பண்ணுறானுங்க. எதுவுமே கிடைக்கல. லாஸ்ட்டாக ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மூஞ்சியில் வெறும் துணியெல்லாம் சுற்றிட்டு நின்றுட்டுருக்கா. ஸோ அவளையுமே இழுத்துட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இவன் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு. இவன் மூஞ்சிக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது யான் பார்த்தீங்கன்னா கொந்தளிக்கிறான். ஏன் உனக்கு தெரியாதா, நேற்று நைட்டு நீ தானே அந்த ஆட்கள் எல்லாத்தையுமே அமுச்சு விட்ட, என்னப்பா இப்படி சொல்கிற? சரி, அவன் மூஞ்சியை நான் செக் பண்ணணும், உண்மைக்குமே அவன் மூஞ்சியில் அடிபட்டிருக்கான்னு நான் செக் பண்ணணும் அப்படின்னு ஜென்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். யானுக்கு பயங்கர வெறியாயிட்டு இருக்கு. லின்ஷி வந்து சொல்லிட்டு இருக்கா, என்னோட பிரின்ஸோட மெய்டு அவளெல்லாம் நீ செக் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஏதோ பிரின்ஸா? யாருப்பா அது, யார் இது? இவனா? இவன் செத்த பாடியாச்சே, இவங்கிட்ட ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரி ரொம்ப பேசுகிறான். யானுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வெறியாயிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இருக்கா. ஸோ 2 பேத்தையும் வாங்கன்னு வாங்கிட்டு இருக்கா. எங்கள் அப்பா யானை பார்த்துக்கிற சொல்லி தான் உங்கள் 2 பேத்தையும் இங்கே அமுச்சு வச்சுருக்காரு. அப்போது நீங்கள் 2 பேரும் யானோட சர்வெண்ட்டு, அந்த மாதிரி நடந்துக்கோங்க. சும்மா இங்கே வந்து இந்த அராஜகம்லாம் பண்ணுற வேலை வச்சுக்கிட்டீங்க, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு. ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்கடா அப்படின்னு அடித்து துரத்தாத குறைக்கி பற்றி விட்டுட்ருக்கா. இதுக்கப்புறம் யான் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ எப்படி இருக்க, என்ன பண்ணுற அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் வாயை மூடி இறுக்கமாக உட்காந்துட்ருக்கானா. எனக்கு ஏதாவது ஒரு ஜோக் சொல்லுவேன் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறா. இவன் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என்னோட அக்கா, என்னோட தங்கச்சி, என்னோட அண்ணா எல்லாருமே செத்து போயிட்டாங்க. அவங்க எப்படி செத்து போனாங்க அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் இப்போ எந்த ஒரு நிலைமையில் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு நான் வந்து ஜோக் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இல்லை, நான் அந்த மாதிரி நினச்சி கேட்கல, உங்களை கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுக்கலான்னு சொல்லி தான் நான் அந்த மாதிரி கேட்டேன். சரி விடுங்க, உங்களுக்காக நிறைய ஸ்வீட்டெல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்த சாப்பிடு அப்படின்ற மாதிரி கொடுக்குறா. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துட்டே இருக்கானா. அட சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு ஊட்டி விடுறா. இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்க்கு அடிச்சுக்கிறான். சரி நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறாளா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உட்காந்துட்ருக்கு. என்னப்பா பிரின்சஸ் வந்து உனக்காக கொண்டு வந்ததா அப்படின்னு. ஆமாம், அதை தூக்கி போடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏன் அதை தூக்கி போடணும், அவன் உனக்கு பாய்சனெல்லாம் வைக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே அவன் பார்த்தீங்கன்னா அங்கே அப்படியே கியர் ஆகி கீழே விழுக போகிறான். டேடே உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு. ஸோ அந்த இடத்துக்கு லின்ஷி பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி செக் பண்ணி பார்த்துட்ருக்கா. இது வந்துட்டு ஒரு பாய்சன் தான், இது ரொம்பவே ரேரு. இந்த நீடில் வச்சு நம்ம ஹோல்ட் பண்ணலாம், பட் மெடிசன் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும், இல்லைனா அவன் செத்துருவான் அப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா.
நீங்கள் இவனை பார்த்துக்கோங்க, நான் வெளியே போய் மெடிசன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு இவ பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டுருக்கு. வாசல்லையே அந்த காட்ஸ் நிற்கிறானுங்களே, எப்படி போகிறது? இவ பார்த்தீங்கன்னா ஒரு கல் எடுத்து அடிக்கிறாளா, அந்த சத்தம் கேட்டோன்னா அவங்க உள்ளே வராங்க. இதாண்ட டைம் சொல்லிட்டு இவ பார்த்தீங்கன்னா அந்த செவரை எகிரி குதிச்சு அந்த சைடு ஓடிடுறா. இருக்கிற கடை எல்லாத்துலேயுமே போயிட்டு அந்த மருந்தை கேட்குறா. எல்லாருமே இல்லை இல்லைன்றாங்க. கடைசியாக ஒரு கடைக்கு வரா. அந்த கடையில் பார்த்தீங்கன்னா அந்த மருந்து இருக்குது. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக காசு சொல்லிட்டு இருக்கான். இவளும் பொறுமையாக கேட்டு பார்க்குறா. ஆனால் அந்த கிழமை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக பேசுகிறனால வேற வழியே இல்லாமல் கத்தியை வச்சு மிரட்டிட்டு இருக்கா, மரியாதையாக மருந்து கொடு அப்படின்னு. ஸோ அந்த மருந்தை வாங்கிட்டு இவ பார்த்தீங்கன்னா அந்த செவரை எகிரி குதிச்சுங்கிட்டு வரா. கரெக்டாக அந்த காட்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த டைமில் எதுக்கு நீ இங்கே வெளியே போயிட்டு வர, உண்மையை சொல்லு அப்படின்னா அடித்து வெளுத்துட்ருக்கானுங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா திரும்பி அவங்கள அடிக்கவே இல்லை. அந்த அடி எல்லாத்தையுமே வாங்கிக்கிற. இந்த மருந்தை பார்த்தீங்கன்னா யானுக்குமே கொடுக்குறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு தான் அவன் கண்ணை முழிச்சு பார்க்குறான். ஸோ ஹீரோயினோட மூஞ்சிலலாம் அடிபட்டிருக்கான். என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவளுமே சொல்கிறான், நான் மருந்து வாங்க போகும்போது அந்த காட்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன், அதனால் அடிச்சிட்டாங்க அப்படின்னு. நீ திரும்ப அடிக்கலையா? நான் எப்படி திரும்ப அடிக்க முடியும்? நீ இந்த நிலைமையில் இருக்கும்போது எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் அவங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்து ஊட்டி விடுறான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த சைடு ஹீரோவை காட்டுறாங்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அசிஸ்டன்ட் வந்து ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு மனசே வரமாட்டுது. ஹீரோனை பற்றியே அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அவளோட ரூம்குள்ளே வந்து பார்க்குறான். அவள் கூட இருந்த அந்த மெமரிஸ், 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டிருப்பாங்கல்ல, அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு சில்வர் பெல் ஒன்று கொடுத்துருப்பான்ல, அது பார்த்தீங்கன்னா தொங்கிட்டுருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது அந்த பெல்லெல்லாம் கொடுத்தா அந்த மெமரிஸ் எல்லாமே அப்படியே கண் முன்னாடி வந்து போகுது. இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அந்த பெல்லை பார்த்தீங்கன்னா இவனோட கத்தியில் வந்து தொங்க விட்டுருக்கான். அவள் எந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பாளோ அதே மாதிரி இவனும் பார்த்தீங்கன்னா தனியாகவே காற்றுல பறந்து பறந்து சண்டை போட்டுட்ருக்கான். ஒரு கட்டத்தில் இவனுக்கு பார்த்தீங்கன்னா முடியலை. ஸோ அந்த கத்தியை பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோர்ஸாக விடுறான். அது போய் ஒரு இடத்துல குத்தி அப்படியே அந்த பெல் வந்துட்டு இங்கிட்டு ஆடிட்டுருக்கு. ஸோ இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் இறந்து போனதை இவனால் வந்து ஜீர்ணிக்கவே முடியலை. அவள் எப்படி நம்மளை விட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறமா அந்த வில்லனை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஜென்னோட உட்காந்து தான் குடிச்சிட்டு இருக்கான். இப்போ இவன் என்ன பிளான் போடுறான் அப்படின்னா, இந்த யான் சிட்டியை கைப்பற்றுறதுக்கு மொத்தமே 3 ஃபேமிலிஸ் தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வில்லனு, 2வது வந்துட்டு இந்த ஜென்னோட கசின் பார்த்தீங்கன்னா வெயி. ஸோ இவனுமே இந்த ஜென்னோட ஃபேமிலிக்குள்ளே தான் வருவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸோ இந்த 3 பிரின்சஸ் தான் அந்த யான் சிட்டிக்காக அடிச்சிட்ருக்காங்க. இப்போ இந்த வில்லன் என்ன பிளான் போடுறான் அப்படின்னா, யானை வந்துட்டு கொலை பண்ணுறதுக்கு இவனை நம்ம தூண்டி விடலாம். இவன் யானை கொலை பண்ணிட்டான் அப்படின்னா யான் வந்து செத்து போயிடுவான். அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று என்னென்னா, யானை கொலை பண்ண குற்றத்துக்காக இவனோட ஃபேமிலியுமே வந்துட்டு மொத்தமாகவே அழிச்சிருவான். நமக்கு ஒரு போட்டியால் வந்து குறையும்ல அப்படின்றதுக்காக இவனை பார்த்தீங்கன்னா நல்லா தூண்டி விட்டுறான். ஸோ இது சரியான வடிகட்டின முட்டாளாக இருக்கும் போல். இதோட பேச்சை கேட்டுட்டு அடியாட்கள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு நம்ம யானை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துட்டுருக்கு. அவங்க எப்போவுமே ரெடியாக தான் இருக்கானுங்க. ஸோ 2 டீமுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை நடந்துகிட்ருக்கு. அப்போ இந்த நாய் பார்த்தீங்கன்னா அப்படியே யார்லேயே பறந்து கீழே வந்து நின்றுட்டுருக்கு. யானும் பார்க்குறான். அப்போ நீ தான் அந்த வேலையை பார்க்குறியா ஜென்னு அப்படின்னு. டே என் பேரை சொல்கிறதுக்கு கூட உனக்கு தகுதி இல்லைடா, வாடா சண்டை போட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அங்கே யானுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வெறியாயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.